எனக்கு கை முழங்கால் வலி வந்துடுச்சு. இப்பவே இப்படி வலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க பாட்டி சொன்னாங்க, இதுக்குதான் இத்தனை வயசுல இருந்து உளுந்து கஞ்சியெல்லாம் நல்லா குடிச்சிருந்தா இப்ப கை கால் வலி வராது அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டாங்களே, நம்ம உடனே உளுந்து கஞ்சி செய்வோம்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு சட்டியில போட்டு வறுத்தேன். என்னமோ தெரியல, அது பூச்சி இருந்திருக்கு. அதை கூட கவனிக்காம நான் போட்டு வறுத்திருக்கேன். உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து குறைச்சிட்டு பூச்சியில எடுத்துட்டு உளுந்து பார்த்தா நல்லா இருந்தது. மறுபடியும் உளுந்த போட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் மாவு எடுத்து போட்டு ஒரு கப்புல வந்து சுடுதண்ணி ஊற்றி கலந்தாதான் நல்லா கலங்கணும். நானும் கலந்தா அது என்னமோ கட்டியா வந்துருச்சு. சரி, எங்க பாட்டி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சொன்னாங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த கலக்கின தண்ணி அதுல ஊற்றி நல்லா பொங்கி வந்துச்சு. என்னடா இது பாலா கஞ்சியா ஒண்ணும் புரியல. சரி வைப்போம் வச்சேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டா சக்கரை பத்தல. சரி இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடும், மறுபடியும் பத்தல. மறுபடியும் 2-3 கரண்டி சர்க்கரையை போட்டு ஃபைனலா உளுந்து கஞ்சி வந்துருச்சு. நான் வைக்க போனது என்னமோ ஒரு டம்ளர் தான், அது என்னமோ ஒரு குண்டா அரிஞ்சுக்கு வந்துருக்குது. நான் தான் மாவு கிட்டி அடிச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கிட்டி அடிச்சு மாவு ஊற்றி ஒரே அக்க போரு. ஃபைனலி உளுந்து கஞ்சி வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, உளுந்து கஞ்சி நல்லா தான் இருந்தது. அடுத்ததாட்டி இன்னும் நல்லா ட்ரை பண்ணி டேஸ்டியா செய்ய போறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.